ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அனைவருக்கும் நன்றி. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் 17 டிசம்பர் எப்படி இருக்க போகுது பாருங்கள். விநாயகருடைய லார்ட் கணேசா மெசேஜ் வந்து பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டேயில் வந்து உங்களுக்கு நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ, எது வேணும் அப்படின்னு ஃபிக்ஸடாக இருக்கிறீங்களோ, அதில் உங்களுக்கு அவர் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ கண்டிப்பாக அது வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத சரியாக வந்து கேளுங்க அவர்கிட்ட. அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு, ஓகேவா? யாரால் முடிஞ்சால் விநாயகர் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சின்னதாக ஒரு விளக்கு போட்டு வரலாம், ஓகே? ஸோ இங்கே என்ன முக்கியமான விஷயம்னா, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தெளிவாக வந்துட்டு டிசைட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து சரண்டர் பண்ணுங்கள். அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸை வந்து அவர் தராரு. ஸோ இந்த டேவை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது பார்க்கலாம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு அதிகமான ஒரு எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னு தெரியுது. கரியர் ரிலேட்டடாக, படிப்பு ரிலேட்டடாக, உங்களுடைய மெயினான எனர்ஜி ஒர்க்கு ரிலேட்டடாக வந்து உங்களுடைய கவனம் இருக்க போகுது. உங்கள் உழைப்புமே வந்துட்டு அதிகமாக தெரியுது. ஸோ கற்றுக்கிறவங்க, படிச்சிட்ருக்கிறவங்க அதில் வந்துட்டு கவனம் செலுத்துவீங்க, ஓகேவா? அப்படின்றது தெரியுது. ஏதோ ஒன்று சேலஞ்சபிளாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு பயம் இருக்கலாம். மேபி நீங்கள் எடுத்துக்கிற வேலை வந்து முடிச்சிருவோமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம். நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து சக்ஸஸ் கொடுக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். பட் அதுதான் அங்கே லார்ட் கணேசர் தெளிவாக சொல்லிட்டாரு, பிளெஸ்ஸிங்ஸ்னு. ஸோ அதுதான் ஒரு சேலஞ்சபிளாக தெரியுது. ஸோ அந்த ஒரு பய உணர்வு அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடணும். அண்ட் மோரோவர் ஒரு சிலர் எப்படின்னா ரொம்ப வந்து ஒரு உண்மையாக நேர்மையாக வந்து நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? அது கொஞ்சம் சேலஞ்சபிளாக தெரியலாம். சம்வாட் சில இடங்களில் அவங்களுக்கு ஏதோ போய் பேசுகிற மாதிரி வரலாம், லைக் தட். இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களை சுற்றி யாராவது ஏமாத்தரலாம், ஓகே? அதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் கொஞ்சம் சேலஞ்சபிளாக தெரியுது. ஸோ நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. சுற்றி இருக்கிறவங்க பேச்சை வந்து நம்ப வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதில் வந்து கவனம் செலுத்துங்க, ஓகேவா? அண்ட் நிறைய பேருக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், ஓகே? அதில் எது அப்படி சரியானது அப்படின்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணுறதுல ஒரு போராட்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் சில ஆப்ஷன் அது வந்து உங்களை ஏமாற்றக்கூடியதாக இருக்கலாம், ஓகே? அதனால் யூ ஷுட் பி கேர்ஃபுல். பட் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு லவ் அண்ட் கேர் உள்ள ஒரு பர்சனுடைய அட்வைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ரைட்? நிதானமாக வந்து அந்த கன்ஃபியூஷன்ஸை வந்து அவங்க தீர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பும் தெரியுது. நிறையா பேருக்கு இது வந்து ஒரு உங்கள் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி தெரியுது. பிகாஸ் கிங் ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் கப்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நடுவில் ஒரு லவ் அண்ட் கேர் அற்புதமாக இருக்குது. ரெண்டு பேருமே வந்து ஒரு கமிட்மெண்ட் விரும்பக்கூடியவங்களாக தான் இருக்கிறீங்க. ஸோ உங்கள் பார்ட்னருக்குமே உங்கள் மேலே ஒரு கேரிங் இருக்குது, ஓகே? பட் ஐ திங்க் அவங்க வந்து ஜஸ்ட் இல்லாத மாதிரி உங்களை ஏமாற்றிட்டு இருக்கலாம், ரைட்? ஒரு அன்பு இல்லை, கேரிங் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தை வந்து உங்களுக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் உங்கள் ஒர்க்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஓகே? அண்ட் பாஸ்டில் வந்துட்டு நிறையா இந்த உங்கள் ரிலேஷன்ஷிப்பை தான் பார்க்க முடியுது. ரிலேஷன்ஷிப்பை வந்து
பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறையா போராட்டங்கள் போயிட்டு இருந்திருக்கு. பிகாஸ் குயின் ஆஃப் கப்ஸ் ஃபெமினின் வந்து மெச்சூர்டு லவ், அங்கே பேஜ் ஆஃப் கப்ஸ் தெரியுது. ஸோ அவங்க வெளிக்காட்டின அன்பு ரொம்ப ரொம்ப கம்மியானதாக இருந்திருக்கலாம். அதனால நீங்கள் ஓவர் எமோஷ்னல். ஸோ இதை எப்படியா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதில் வந்து நிறைய எஃபர்ட் வந்து போட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, அண்ட் எப்படின்னா இன்னும் கொஞ்சம் சில பேருக்கு சாரி டிவோர்ஸ் ரிலேட்டடாக அவங்களோட எஃபர்ட் இன்றைக்கி இருக்கும். உங்கள் முதுகில் குத்துனவங்கள்ட்ட இருந்து நீங்கள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்காக தான் நீங்கள் போராடுறீங்க. அப்படின்னா அந்த நியாயம் வந்து உங்களுக்கு கிடச்சி அதை இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பலம் கொடுக்க போகுது, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்க போகுது. ஓகே, ஸோ நீங்கள் ஏமாந்ததுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். சம்வாட் ஃபேமிலியில் உள்ள ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து ஏமாற்றலாம். ஸோ அதாவது கொஞ்சம் முதுகில் குத்தலாம், ரைட்? ஃபேமிலி பர்சன் அதுக்கான பிளான் ஏதாவது பண்ணலாம். அந்த உண்மை வந்து உங்களுக்கு வந்து தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். அது தெரிய வரும் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, எஸ், அதுதான் தெரியுது. நியர் ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்லேருந்து நீங்கள் விலகி ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி போகிறீங்க. அந்த நியூ லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அபண்டன்ஸ் லைஃபாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, ரிச்சாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக வெல்த்தியான ஒரு லைஃபாக இருக்கும். ஓகே, கரியராக கூட இருக்கலாம். இல்லை அவங்க சப்போஸ் உங்களுடைய எஃபர்ட்டே வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குதுன்னு வைங்களேன், நீங்கள் வேறு டைரெக்ஷனை சூஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு எஃபர்ட்டை போட போகிறீங்க. ஓகே, கரியர்னு வைங்க, இல்லை சம்வாட் உங்களுடைய டெவலப்மெண்ட்டில் கூட உங்கள் சக்ஸஸ் வந்து மேபி ஆன் அண்ட் ஆஃபாக இருந்திருக்கலாம். ஓகே, பட் நீங்கள் வந்து ஒரு நியூ டைரெக்ஷனை சூஸ் பண்ணுறீங்க. அங்கே வந்து உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நியர் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸ் வந்து நான் பார்க்க முடியுது. சிலருக்கு வந்து ஆன் அண்ட் ஆஃபாக ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற சிச்சுவேஷன், அதுலேருந்து நீங்கள் விலகி போகும்போது உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வந்து பார்க்க முடியுது. ஓகே, அது நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரண்ட்லி நீங்கள் வந்து உங்கள் சில விஷயங்களை வந்து பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. மணியாக இருக்கலாம், சொத்து விஷயமாக இருக்கலாம், இல்லை இது ஜாபாக இருக்கலாம், அதர்வைஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஏதோ ஒன்று, அது ஒரு பயம். அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்றதுல உங்களுடைய கவனம் இருக்குது. ஓகே, சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் பர்சன் வந்து இமோஷ்னலி டிட்டாச்சாக வந்து காட்டிகிட்டு இருக்கதே வந்து உங்களுக்குள்ளே ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்துது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பய உணர்வு வந்து உங்களுக்கு இருக்குது. ஆனாலும் ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஓகே, பாஸ்டெல்லாம் யோசிக்கிறீங்க. பாஸ்ட்டு பிரேக்கப்னால கொஞ்சம் ஒரு டாக்ஸிசிட்டி ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அதுலேருந்து நீங்கள் விலகிற மாதிரி தெரியுது. எஸ், அந்த டாக்ஸிசிட்டி உங்களை விட்டு விலகுதுன்னு கூட சொல்லலாம்.
ஃபைன். அண்ட் சில பேருக்கு வந்து ஒர்க்கு நிறையா இருக்கலாம். நீங்களே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் அது உங்களுக்கு ஒரு பேர்டனாக வந்து ஃபீல் ஆகலாம். எமோஷ்னலி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே. சம்வாட் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. அண்ட் ஸோ பட் அதுலேருந்து நீங்கள் மெதுவாக வெளியே வருவீங்க அப்படின்றது தெரியுது. ஆனால் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எஸ், அந்த பாஸ்டின் க்ரீவன்சஸ் தான் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மையை வந்து ஏற்படுத்துது. பட் அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். முயற்சியே எடுக்காத மாதிரி இருக்குது. ரைட். உங்கள் நம்பிக்கையை வந்துட்டு அதுதான் வந்து கம்மி பண்ணுது. ஸோ அந்த க்ரீவன்சஸை விட்டு வெளியே வர்றது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அதை செய்வீங்க நீங்கள். அண்ட் தென் பார்த்திங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே ஆர் அவுட்கம் ஆஃப் த டே எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு சன் இருக்கு. ஸோ ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து பார்க்க முடியுது. அதர்வைஸ் உங்களுக்கு ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்க ஒரு பர்சன் மூலமாகவோ ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அவங்க மூலமாக ஒரு தெளிவு கிடைக்கலாம். அவங்கள்ட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தா உங்கள் பர்சன் வந்து ஸ்பை பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். பட் ஒரு நியூ பிகினிங் அவங்க வந்து காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்றத வந்து தெரியப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படின்னா, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது எப்படி அப்படின்றத பற்றி அவங்க தீவிரமாக யோசிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றதான் பார்க்க முடியுது. எஸ், நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கிற சப்போர்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. சிலருக்கு மணி ரிலேட்டடாக வந்து நீங்கள் மணி வருமா வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மணி வரும். ஓகே. வருது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஃபைன். சில பேருக்கு எப்படின்னா, உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் சிச்சுவேஷன் வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். அது வந்து அது ஆகாது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சேராது அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கலாம். சில பேருக்கு ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம். அண்டு இது வந்து மேரேஜ் வரையும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா, நான் போய் சொன்னேன் இல்லையா, அதை பற்றி தெரிய வரும் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே. ஓகே, ஃபைன். ஸோ லார்ட் கணேஷாவோட பிளெஸ்ஸிங் இருக்குது. என்ன வேணுமோ அதை கேட்டு நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். ஸோ என்ன பிளெஸ்ஸிங்ஸ் வர? What is this? Feeling tied down or frustrated,
கொஞ்சம் நீங்கள் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலாம். என்னடா அது எந்த ஒரு மாற்றமும் வரலையே, சேஞ்சஸே வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். யூஸ் யுவர் இன்ட்யூஷன் டு மேக் பெனிஃபிஷியல் சேஞ்சஸ். பாருங்கள், மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு சொல்லும். பி கேர்ஃபுல், டு நாட் டேக் ரிஸ்க். உங்கள் இன்ட்யூஷனை வந்து சொல்லலாம், பொறுமையாக இருன்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று சொல்லலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வந்து தெரியும். நீங்கள் நினைக்கிறீங்க சேஞ்சஸே வரலன்னு, ஒரு நாளும் ஏதோ ஒரு மாற்றம் நடந்துட்டு தான் இருக்குது. ரெகக்னேஷன், ரிவார்டு ஃபார் மெரிட். வா, ஸோ ஏதாவது நீங்கள் படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, எஸ், இங்கே பார்த்தோம், அந்த ரெகக்னேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம், ஹையர் பொசிஷன் கிடைக்கலாம், ப்ரமோஷன் கிடைக்கும். ஓகே, ஓகே. ஸோ மற்றவங்க வந்து உங்களை, நீங்கள் ரொம்ப நாலேஜபிள் பட் அட் த சேம் டைம் இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கிறீங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, பட் அது ஏன் நீங்கள் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, சுற்றி ஏற்படக்கூடிய டாக்ஸிக் சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு காட்டிக்கிறீங்க அப்படின்றதுன்னு தெரியுது சில பேருக்கு. அப்டக்கிள்ஸ் டு ஓவர் கம், ரைட். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய அப்டக்கிள்ஸ் வந்து தடைகளை வந்து ஓவர் கம் பண்ணிடுவீங்க. someone will gossip about all your secrets. Oh my god, யார்கிட்டே ஏதாவது சீக்ரெட் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி அவங்க காசிப் பண்ணலாம். ஸோ சொல்கிறதா இருந்தால் சொல்லாதீங்க. டெம்ப்ரரி ப்ராப்ளம்ஸ் இப்போ இருக்கிற எல்லாமே வந்து ஒரு டெம்ப்ரரியான ப்ராப்ளம் தான். இது கண்டிப்பாக வந்து தீர்த்து வைக்கப்படும். லார்ட் கணேஷோட பிளெஸ்ஸிங் அதுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. மணி வில் பி கம்மிங் டு யூ. ஓகே, ஸோ பார்த்தோம் இல்லையா, ஏற்கனவே கண்டிப்பாக மணி உங்களுக்கு வருது. ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அ பவர்ஃபுல் ஃப்ரெண்ட். ஸோ கண்டிப்பாக வந்து லார்ட் கணேஷோடைய ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் இருக்குது, டே ஃபுல்லாகவே. ஸோ டோன்ட் வெரி அபவுட் இட். எது வந்தாலும் அவருடைய மூல மந்திரத்தை சொல்லுங்கள். பயமாக இருந்தால் சொல்லுங்கள், ஏதோ ஒன்று அப்டக்கிள்ஸ் வரும்போது சொல்லுங்கள். அதெல்லாம் கடந்து ஜெயிக்க முடியும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.